தமிழகத்தில் மாணவர்களை பள்ளிகளுக்கு அனுப்பவே அச்சம் ஏற்படும் அளவுக்கு எங்கு பார்த்தாலும் போதை கலாச்சாரம் வேரூன்றி விட்டது என முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். வாலாஜாபாத் கிழக்கு ஒன்றியம் பூசிவாக்கம் ஊராட்சியில் புரட்சி தலைவியின் 76வது பிறந்தநாள் விழாவையொட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. மாநில இளைஞர் அணி இணை செயலாளர் SSR சத்யா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர்கள் ஆர்.பி. உதயகுமார், வி. சோமசுந்தரம் மற்றும் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் ப. கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது சுமார் 2100 பெண்களுக்கு சேலைகளும், 76 இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களும், சிறுவர்களுக்கு சைக்கிள்களும் வழங்கப்பட்டன. அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், குழந்தைகளை பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பவே அச்சமாக உள்ளது எனவும், எங்கு பார்த்தாலும் போதை கலாச்சாரம் வேரூன்றி விட்டது எனவும் குற்றம் சாட்டினார். இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீபெரும்புதூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதனந்தபுரம் கே. பழனி உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.